சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பிணையில் வெளியே வருகிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் பிணை வழங்க கோரியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் நடைபெற்றது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 12ஆம் தேதி தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் நீதிபதி அபய் எஸ் ஓஹா தீர்ப்பளித்தார். அதில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு நிறைவடைய நீண்ட காலம் ஆகும் என்பதாலும் அதுவரை அவரை சிறையிலேயே வைத்திருக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டி அவருக்கு பிணை வழங்கி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பிஎம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றமே அவர்களுக்கு மிக சாதாரணமான நிபந்தனைகளை வழங்கியுள்ளது. அந்த சாதாரண நிபந்தனைகள் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்பது முதல் நிபந்தனை. அதில் சாதாரண ஒரு அடிதடி குற்றத்திற்கு கூட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழங்கப்படக்கூடிய நிபந்தனை தான். இரண்டாவது, பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பதும் வாரம் இருமுறை இடி அலுவலகத்தில் கையெழுத்துப்பட வேண்டும் என்று 25 லட்சம் ரூபாய் ஜாமீன் 2 ஜாமீன்தாரர்கள் இவருக்கு வழங்க வேண்டும் என்பது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை விசாரிக்கும் எம்பி எம்எல்ஏ கோர்ட் சென்னை நீதிமன்றம் இந்த உத்தரவு அங்கு கிடைக்கப்பட்டவுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கும். இந்த கண்டிஷனை அப்படியே ஃபாலோ செய்து அவர்கள் விட்டு விடுவார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த கட்டுப்பாடும் தடையும் இல்லை என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடவும் சாட்சிகளை கலைக்க எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. விசாரணை கைதியாகவே இருப்பதால் அடிப்படை உரிமை கருதி நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 நபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும், வெளிநாடு செல்ல தடை உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி பிணை கேட்டு தொடர்ச்சியாக தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தன. இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.